இப்ப சமைக்க ஆரம்பிச்சா தான் நைட்டா சமைச்சு முடிப்போம்ன்னு சொல்லிட்டு காலைல சாப்பிட்டதுமே மத்தியானத்துக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டு, அரிசி பருப்பு சாதமும், உருளைக்கிழங்கு பொரியலும் தான். இதுல வேற இந்த உருளைக்கிழங்கு எனக்கு இப்படி ஷார்ட் வேணும், அப்படி ஷார்ட் வேணும்னு என் ஹஸ்பண்ட போட்டு படுத்தி எடுத்துட்டு இருந்தேன். எப்பவுமே இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் செய்யும்போது மோஸ்ட்டா இந்த வேகாமயே என் உயிர வாங்கும். சரி இந்த வாட்டி நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து கட் பண்ணுவோம். அப்பயாவது நல்லா வருதான்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுல தோல் உரியவே இல்ல ஒரு உருளைக்கிழங்குலலாம். சரி அப்ப ஒண்ண மட்டும் தோலோட கட் பண்ணிட்டு, அடுத்த உருளைக்கிழங்கு உரிச்சா தோல் உரிஞ்சுது. அப்புறம் அதையும் உருளைக்கிழங்கு தோல உரிச்சுட்டு செஞ்சேன். எப்பவுமே நான் ஆல்ரெடி இந்த பொடியெல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சது கிடையாது. பட் வந்து அது சேனல்லாம் பார்த்துருக்கேன். நெறைய சேனல்ல இந்த மாரி ஆல்ரெடி பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி டைரக்ட்டா எண்ணெயில போட்டு பொரிச்சிருப்பாங்க. சரி அந்த மாரி ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணா, உருளைக்கிழங்கு வேகவே இல்ல. நானும் ரொம்ப நேரமா போராடி, போராடி என்னால முடியாம எடுத்து தண்ணிய உள்ள ஊத்தி விட்டுட்டேன். இப்பயாவது வேகு அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. என்னால வந்து முடியாம ரொம்ப நேரம் அத கவனிச்சு, சரி இந்த பக்கம் நம்ம அரிசி பருப்பு சாதத்துக்கு போவோம். மல்டி டாஸ்கிங் பண்ணவே முடியல. இந்த பக்கமும், அந்த பக்கமும். சரி ஹஸ்பண்டையும் ஹெல்ப்புக்கு கூப்ட்டு அவங்களோட ஹெல்ப்ல கொஞ்சம் இந்த உருளைக்கிழங்க நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. நான் அரிசி சாதத்த நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம். நான் சேர்ந்து அரிசி சாதத்துக்கே ஹெல்ப் வேணும்னு சொல்லி கொஞ்சம் அவரு கட் பண்ணி குடுத்தாங்க. அதையும் செஞ்சுட்டு அப்படியே சைடுல உருளைக்கிழங்கையும் பார்த்தா வெந்துருச்சா வேகல, வெந்துருச்சா வேகலன்னு நானும் அத்தன வாட்டி எடுத்து பார்த்தேன். தண்ணி ஊத்தியுமே அது அசரவே மாட்டேங்குது. கடைசியில ஒரு பொறுமைக்கு மேல நீ வெந்தாலும் பரவால்ல, வேகலைனாலும் பரவால்ல நாங்க சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இந்த அரிசி பருப்பு சாதம் தான் ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடு நல்லாவே வந்திருந்துச்சு. அப்படி 2 பேரும் மாத்தி, மாத்தி கவனிச்சுமே இந்த உருளைக்கிழங்குல வடை சட்டி நல்லா தீஞ்சு போச்சு. நான் சொல்லிட்டு இருந்தேன், "உங்கனால தான் இப்படி தீஞ்சு போச்சுன்னு" அவரு கூட வேற சண்டை போட்டுட்டு இருந்தேன். "உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு இது தேவ தான்" அப்படின்னு நெனச்சுட்டு, அப்புறம் அரிசி பருப்பு சாதத்த எடுத்து பார்த்தா நல்லா கொழஞ்சு நல்லா டேஸ்ட்டா இருந்தது. உருளைக்கிழங்கு தான் வந்து என்ன பண்ணியும் சில உருளைக்கிழங்குலாம் வேகவே இல்ல. அப்படியே ஒரு வழியா வெந்த உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு, வேகாததெல்லாம் அப்படியே தள்ளி விட்டுட்டோம். சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாவே இருந்தது. உருளைக்கிழங்கு டேஸ்ட் இருந்துச்சு. பட் ஆனா வேகல.